ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு கிரைம் டாக்ஸ் தமிழ். அது உத்தரப்பிரதேஷ் மாநிலம் அம்ரோஹா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற பவான்கரிங்கிற கிராமம். பொதுவாக இன்றைக்கும் நிறைய கிராமங்களில் வெயில் காலத்தில் வீட்டுக்கு வெளியில் இல்லை திண்ணையில் தூங்குறது வழக்கமாக இருக்குது. அப்படி தான் ஏப்ரல் 14, 2008 அன்னைக்கு அது கோடைக்காலமாக இருந்ததால் அன்றைய நாள் இரவு அந்த கிராமத்தில் இருந்த சிலர் அவங்களோட வீட்டு வாசலில் தூங்கிட்டு இருக்கும்போது சரியாக இரவு 2:15 போல் எதிர்பாராமல் திடீர்னு தூறல் போட ஆரம்பிச்சிருக்கு. அப்போது எல்லாரும் எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே தூங்க போயிருக்காங்க. பாதி தூக்க கலக்கத்தில் வீட்டுக்குள்ளே போன அந்த கிராம மக்கள் அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவங்களோட முழு தூக்கத்தையும் கலைக்கிற மாதிரி சரியாக 2:48 மணிக்கு அங்கே இருந்த ஒரு வீட்டில் இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்ட லத்தீஃபுல்லான்றவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருந்து ஏதோ அலறல் சத்தம் வருதுன்னு இம்மிடியேட்டாக அந்த வீட்டை நோக்கி போய் பார்க்கும்போது அப்போது அவரோட ஈர கொலையை நடுங்குற மாதிரியான ஒரு காட்சியை அந்த வீட்டில் பார்த்துருக்காரு. அது அந்த குடும்ப தலைவரான 55 வயசு சௌகத் அலி, அவரோட மனைவி 50 வயது அஸ்மி, 2 பசங்க, மருமகள் மற்றும் 10 மாத குழந்தைன்னு மொத்தம் 7 பேர் மர்மமான முறையில் கழுத்து அறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே சௌகத் அலியை கட்டி பிடிச்ச மாதிரி அவரோட மகளான சப்னம்ன்றவங்க மயங்கிய நிலையில் அந்த ரத்த வெள்ளத்துக்கு நடுவில் இருந்திருக்காங்க. இப்படி ஒரு கோரமான காட்சியை பார்த்துட்டு இது உண்மைதானான்னு யோசிக்கிறதுக்குள்ள அஸ்மத் உசேன்றவரும் அந்த அலறல் சத்தம் கேட்டு அங்கே வந்திருக்காரு. இதை பார்த்து பதறி போன இந்த 2 பேரும் இம்மிடியேட்டாக பக்கத்தில் இருக்கிற கோட்வாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதை பற்றி தெரியப்படுத்துகிறாங்க. போலீஸ் வரதுக்குள்ள இந்த கோர சம்பவத்தை பற்றி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கு காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சு அந்த கிராமமே அன்றைய நாள் தூக்கம் இல்லாமல் கொலை நடுங்கி போயிருக்கு. அப்படி அன்றைய நாள் இரவு அந்த குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு, கொலைக்கான மோட்டிவ் என்ன, இந்த கேஸை போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்ற பல கேள்விக்கான பதிலை கேஸோட இன்வெஸ்டிகேஷனில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. என்னோடய ப்ரெசன்டேஷன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து காட்டும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிரைம் நடந்த இடத்துக்கு சரியாக விடிய காலையில் 3:05 போல் போலீஸ் வந்து பார்க்கும்போது அங்கே மயக்க நிலையில் இருந்த சப்னமை தட்டி எழுப்புறாங்க. அவங்கக்கிட்ட இங்கே என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும்போது மயக்கத்திலிருந்து கண் விழிச்சு பார்த்த சப்னம் அங்கே இறந்து கிடந்த தன்னோட மொத்த குடும்பத்தையும் பார்த்து மேலும் கதறி துடிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு போலீஸ் கேட்ட கேள்விக்கு அழுதுகிட்டே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சப்னம். அதில் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ளே புழுக்கமாக இருந்ததால் மொட்டை மாடியில் தூங்க போனதாகவும் 2 மணிக்கா மழை வர மாதிரி தூரல் போட ஆரம்பிச்சதும் வீட்டுக்குள்ளே போய் தூங்கலாம்னு கீழே இறங்கி வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு கோரமான காட்சியை பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் திரு ஆர்பி குப்தாவுக்கு கிரைம் நடந்த இடத்த பார்க்கும்போது அவருக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் எழ ஆரம்பிக்குது. அது இறந்து கிடந்த டெட் பாடி பொசிஷன், அதாவது தூங்கும்போது எந்தவித அசைவும் இல்லாமல் கில்லர் கிட்ட இருந்து தப்பிக்க எந்தவித போராட்டம் பண்ண மாதிரி தெரியல. மேலும் அவங்க தூங்கியிருந்த பெட்ஷீட் கூட எந்தவித சுருக்கங்களும் இல்லாமல் கலையாமல் இருந்திருக்கு. அதுபோக இங்கே கொலைகாரன் எத்தனை பேர் வந்திருந்தாலும் கண்டிப்பாக கொல்லப்பட்ட யாராச்சும் ஒருத்தராவது அவங்கள பார்த்ததும் சத்தம் போட்டு கத்தி இருப்பாங்க. இதனால மற்றவங்களும் தங்களை காப்பாற்றிக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அப்படி இல்லைன்னா ஒருத்தரை கொலை செய்யும் போது அந்த மரணத்திலிருந்து தப்பிக்க கண்டிப்பாக பக்கத்தில் தூங்குறவங்கள எழுப்ப தன்னோட கையாலேயோ இல்லை காலாலேயோ தட்டி இருப்பாங்க. கொலைக்கான மோட்டிவ் பணம் அல்லது நகைக்காக நடந்திருக்கலாம்னு யோசிச்சா வீட்டில் இருந்த பொருட்கள் வச்ச இடத்துல எதுவுமே உடையாமல் இருந்திருக்கு. மேலும் இறந்து போன 10 மாத குழந்தைய தவிர மற்ற 6 பேரோட வயிறும் லைட்டாக வீங்கின மாதிரி இருக்கிறத கவனிச்ச போலீஸ்க்கு இன்னும் சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால அந்த வீட்டை முழுசா போலீஸ் கண்ட்ரோலில் எடுத்து கில்லரை பற்றின வேற ஏதாச்சும் க்ளூ இல்லை எவிடன்ஸ் கிடைக்குதான்னு தரவா செக் பண்ணுறாங்க. அதே சமயம் ஃபாரன்சிக் டீம் ஒரு பக்கம் அங்கே இருக்கிற தடயங்களை ஒன்று விடாமல் கலெக்ட் பண்ணுறாங்க. கூடவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டர்ஸும் சம்பவ இடத்துல இருந்திருக்காங்க. இப்படியா அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக ஆளாளுக்கு ஒரு பக்கம் சோதனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ தான் அந்த வீட்டோட பக்கவாட்டில் இருந்த ஒரு சுவரை ஒட்டி 10 மாத்திரைகள் இருக்கக்கூடிய ஒரு காலி அட்டை அங்கே கிடக்கிறது போலீஸோட கண்ணில் தட்டுப்படுது. அதை பார்க்கும்போதே தெரியுது ரொம்பவே புதுசாக இருந்ததால் சில நாட்களுக்கு முன்னாடி தான் அது காலியாக இருக்குன்னு போலீஸ்க்கு சந்தேகம் வந்து அந்த காலி மாத்திரை அட்டையை அங்கேருந்த டாக்டர்ஸ் கிட்ட காட்டி இதை பற்றி விசாரிக்கும் போது அது தூக்க மாத்திரையோட காலி அட்டை. ஆனால் இதை எந்த பேஷண்ட்டுக்கும் இப்படி
இப்படி மொத்தமாக டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. தேவைப்படும் போது மட்டும் 1 இல்லை 2 மாத்திரை மட்டும் தான் பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்கன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது போக இறந்து போனவங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்ஸ் அந்த 10 மாத குழந்தையை தவிர மீதி இருந்த 6 பேருக்கும் கழுத்தில் கூர்மையான ஆயுதங்களால் வெட்டப்பட்டு இருக்காங்கன்றதும், இவங்க அத்தனை பேரும் அந்த தூக்க மாத்திரையை உட்கொண்டு இருக்காங்க. இதனால இவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போதே இவங்களை யாரோ கொலை செஞ்சிருக்குன்ற விஷயமும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அந்த கில்லர் தூங்குறதுக்கு முன்னாடியே இந்த மாத்திரையை அந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருக்கும் தெரியாமல் கொடுத்துருந்தா அதில் சப்னம் மட்டும் எப்படியே அந்த மாத்திரையை போடாமல் இருந்திருப்பாங்க. அப்படியே மாடியில் தூங்க போனாலும் இவங்களை மட்டும் ஏன் கில்லர் விட்டுட்டு போகணும்? அது போக சப்னம் குடும்பத்தார் வசிக்கிறது என்னவோ கிராமமாக இருந்தாலும் ஆனால் இவங்க தான் அந்த ஊர்லேயே ரொம்பவே வசதி படைச்சவங்க. இன்னும் சொல்லணும்னா அந்த கிராமத்திலே மாடி வீடு இருக்கு, அது இவங்களோட வீடு மட்டும்தான். ஸோ வீட்டுக்குள்ளேயே ஃபேன் வசதி இருந்தும் அன்னைக்கு சப்னம் ஏன் மொட்டை மாடியில் போய் தூங்கணும்னு போலீஸோட மொத்த சந்தேகமும் சப்னம் மேலே திரும்புது. அதனால இவங்களோட சந்தேகங்களை சப்னம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்னமோட மொபைல் கால் ஹிஸ்டரியை போலீஸ் செக் பண்ணும்போது தான் இவங்க சந்தேகப்பட்டது சரிதான்ற மாதிரி சம்பவத்தை அன்னைக்கு நைட், அதாவது ஏப்ரல் 14, 2008 அன்னைக்கு ஈவினிங் 7 மணிலிருந்து மிட் நைட் 1 மணி வரைக்கும் சப்னமோட மொபைல் நம்பர்ல இருந்து சலீம்ன்ற ஒரு நம்பருக்கு அடிக்கடி கால் போயிருக்கு. மேலும் அதே நைட் 1:40 2:10 வரைக்கும் கண்டினியூஸ் காலில் இருந்திருக்காங்க. 2:10க்கு அப்புறம் இவங்களுக்குள்ள எந்தவித கால்ஸும் போகலன்றது தெரிய வருது. இப்போ வரைக்கும் இந்த கொலையில் சப்னம்க்கு மட்டும்தான் தொடர்பு இருக்குமோன்னு நினைச்ச போலீஸ்க்கு இதில் சலீம்ன்ற நபரும் சம்மந்தப்பட்டிருக்கான்றது தெரிய வருது. இப்படியா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சிடென்ட் நடந்த அடுத்த 4 நாளில் சந்தேகத்தின் பேரில் சப்னம் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கும் போது ஏற்கனவே சொன்ன அதே டைலாக திரும்ப சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸ் கிட்ட ஏற்கனவே சாலிட் எவிடன்ஸ் இருந்ததால் இவங்க ஸ்டைலில் விசாரிக்கும் போது தான் நடந்த எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சப்னம். அது அந்த குடும்பத்தோட மூத்த நபரான 55 வயது சௌகத் அலி மற்றும் 50 வயது அஸ்மி. இவங்களோட மூத்த மகனான அனீஸ் இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 10 மாத குழந்தையோட இன்ஜினியராக அதே பகுதியில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. 2வது மகளான 25 வயது சப்னம், அதாவது இந்த கொடூர கொலைக்காரி, இவங்க இங்கிலீஷ் அண்ட் ஜியோகிராஃபியில் WMA டிகிரியோட பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட கடைசி மகனான ரஷீத் பிடெக் ஃபைனல் இயர் படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்படியா இந்த குடும்பத்தில் இருந்த எல்லாரும் நல்லா படித்து வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கௌரவமாகவும், அதே சமயம் இந்த கிராமத்தில் இவங்களுக்குன்னு நிறைய விவசாய நிலத்தோட பெரிய வீடு தோட்டம்னு பொருளாதார ரீதியாக வசதியாக வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதே பகுதியில் இருந்த சலீம் என்ற நபர் கூட சப்னம்க்கு பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறி இருக்கு. இப்படியா கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது இதை பற்றி ஒரு நாள் சப்னமோட ஃபேமிலிக்கு தெரிய வந்து அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் 2 குடும்பத்தாரும் முஸ்லீமாக இருந்தாலும் மரமாக இருக்கிற கடையை வச்சு நடத்திட்டு வர சலீமை காதலிக்கிறது சப்னமோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காம போயிருக்கு. இதனால சப்னமோட காதலை பிரேக்கப் பண்ணிக்க சொல்லி வீட்டுக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை வர்றது வழக்கமாக இருந்திருக்கு. ஆனால் சப்னம் மற்றும் சலீம் இவங்க 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் மீட் பண்ணி பேசும்போது, வாழ்ந்தா நம்ம 2 பேரும் ஒன்னா தான் வாழணும், ஆனால் அது தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட சப்னம் அப்போதான் இப்படி ஒரு கொடூரமான திட்டத்தை போட்டிருக்காங்க. அதாவது குடும்பத்தில் யாருமே இல்லைனா நம்மளை யார் கேட்க போகிறாங்க, நம்ம நினச்சபடியே நம்மளோட காதல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம்னு அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்ட முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக மெடிக்கல் ஷாப்பில் வேலை செய்கிற சலீமோட ஃப்ரெண்டு மூலமாக 10 தூக்க மாத்திரைகள் இருக்கக்கூடிய ஒரு அட்டையை முழுசாக வாங்கி அதுக்கான சரியான நாள் ஏப்ரல் 14, 2008ன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ஈவினிங் யாருமே எதிர்பார்க்காத விதமாக சப்னமோட அண்ணியன் தங்கச்சி 14 வயது ரஃபியான்றவங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதனால இவங்களோட பிளானை இன்னைக்கு பண்ண வேணாம், இன்னொரு நாள் மாற்றிக்கலாம்னு சப்னம் சலீம் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் சலீம் 3வது நபரும் இதில் சம்மந்தப்பட்டு இருந்தா அப்போதான் நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது, அதனால இதுதான் சரியான நேரம், இதை தள்ளி போடவே வேணான்னு சொல்லியிருக்கான். அதன்படி அன்னைக்கு நைட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டீ இல்லது காஃபி குடிக்கிறது வழக்கம். இதில் அவங்களுக்கே தெரியாமல் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த அந்த மாத்திரைகளை கலந்து அவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க இந்த சப்னம். இப்படியா இங்கே வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு அசைவுகளும் வீட்டுக்கு வெளியில் 2 தெரு தள்ளி இருந்த சலீம்க்கு ஃபோனில் அப்டேட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அன்னைக்கு நைட் தூக்க மாத்திரையை கலந்து குடிச்ச அத்தனை பேரும் அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போனதும் சரியா மிட் நைட் போல சலீம்க்கு மறுபடியும் கால் பண்ணி வீட்டுக்குள்ள வர சொல்லியிருக்காங்க. அப்போ கையில கோடாரியோட வந்த சலீம் எல்லாரும் அவங்க பெட்ரூம்ல தூங்குறத பார்த்துட்டு ஒவ்வொருத்தர் கழுத்தையும் அந்த கோடாரியால கொடூரமா வெட்டியிருக்கான். இதுல தப்பி தவறி கூட அந்த தலைகளை அசையக்கூடாதுன்னு மறுபக்கம் சப்னம் இவங்களோட 2 கையால அந்த தலைகளை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில இப்படி ஒரு கொடூரமான அசம்பாவிதம் அங்க நடக்கிறத கொஞ்சம் கூட உணராத அந்த 10 மாச பிஞ்சு குழந்தை அதோட பசிக்காக அழும்போது எதையும் விட்டு வைக்க கூடாதுன்னு நினைச்ச அந்த கொடூர எண்ணம் கொண்ட காதல் ஜோடிகள் அதோட கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. இப்படியா இவங்களோட வேலைகளை சத்தமே இல்லாம முடிச்சதுக்கு அப்புறம் சலீம் வந்த வழியாவே திருப்பி அனுப்பி வச்ச
வச்சுட்டு ரத்த கரையோடு இருந்த சப்னம் வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அதை வீட்டில் யாருமே பார்க்கக்கூடாத ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இன்ட்ரோவில் பார்த்த மாதிரியே அவங்களோட நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கொலையில் சலீம்க்கும் பங்கு இருக்குன்றத போலீஸ் தெரிஞ்சதால் அடுத்த 4 நாளில் இவனையும் அரெஸ்ட் பண்ணி அவங்ககிட்டயும் தனியாக விசாரணை பண்ணும்போது சப்னம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இவனும் அச்சு பிசுறாமல் நடந்ததை அப்படியே சொல்லியிருக்கான். மேலும் கொலைக்காக யூஸ் பண்ண அந்த கோடாரி மற்றும் ரத்தக்கரை படிந்த இவனோட ட்ரெஸ்ஸை அதே ஊரில் இருந்த ஒரு குளத்தங்கரையில் புதர் நிறைஞ்ச பகுதியில் மண்ணை தோண்டி புதைச்சதை போலீஸ்க்கு காட்டியிருக்கான். இப்படியா இவங்க கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் இவங்களை அரெஸ்ட் பண்ணி மரதாபாத் ஜெயிலில் போட்டிருக்காங்க. இந்த வழக்கு விசாரித்த அம்ரோஹா செஷன் கோர்ட் ஜூலை மாதம் 2010 இவங்க 2 பேருக்கும் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் தூக்கில் போட போகிற முதல் பெண் இந்த கொடூர கொலைக்காரி சப்னம்னு சொல்லப்படுது. இதில் சப்னம் கேஸ் நடக்கிறப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததால் டிசம்பர் மாதம் 2008 இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஜெயிலில் இருக்கும்போது குழந்தை பிறந்தா அந்த குழந்தை 6 வயசு வரைக்கும் அம்மாவோட வளர்ப்புல தான் வளரணுன்றது சட்டம். இதனால் இவங்களோட மரண தண்டனையானது அடுத்த 6 வருஷத்துக்கு அப்புறம்னு தேதி அறிவிக்காமல் தள்ளி வச்சுருந்துருக்காங்க. இதுக்கிடையில் அலகாபாத் ஹைகோர்ட்டில் மரண தண்டனை குறைக்க சொல்லி அப்பீல் பண்ணி இருந்திருக்காங்க. அதன் முடிவாக 2013 அலகாபாத் ஹைகோர்ட்டும் இவங்களோட தண்டனையில் எந்தவித மாற்றமும் இல்லைன்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இதனால் 2015 சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணப்பவும் இவங்களோட கொடூர கொலையை பற்றி விசாரித்த 3 பேர் கொண்ட நீதியரசர்கள் இவங்களுக்கு விதித்த மரண தண்டனை சரிதான்னு அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் மனம் தளராத இந்த 2 கொலைகாரங்களும் கடைசி வாய்ப்பாக அப்போதைய யூபி ஆளுநராக இருந்த திரு ராம்நாயக் மற்றும் 2016 இந்தியாவோட பிரசிடென்ட்டாக இருந்த ஹானரபிள் பிரணப் முகர்ஜிக்கும் கருணை மனு கொடுத்திருக்காங்க. ஆனால் இதுவும் இவங்களுக்கு சாதகமாக இல்லாமல் அந்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டு இருக்கு. இதனால இவங்க 2 பேரோட தூக்கு தண்டனை அப்போதைக்கு தேதி குறிப்பிடாம மறுபடியும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அது வரைக்கும் பெண்களை தூக்கில் போட்டதே இல்லைன்னு சொல்லப்படுது. சப்னம் தான் அந்த வகையில முதல் கொடூர குற்றவாளின்றது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மதுரா சென்ட்ரல் ஜெயில் தான் இந்தியாவிலே பெண்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இடமா இருந்திருக்கு. அப்போதைக்கு அந்த ஜெயிலில் சில பராமரிப்பு பணிகள் நடந்ததால மறுபடியும் அவங்களோட தண்டனை சரியான நாள் குறிப்பிடாம இருந்திருக்கு. இதுக்குள்ள சப்னமோட மகனுக்கும் 6 வயசு முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இவங்களோட மகனான தாஜ் சப்னமோட காலேஜ் ஃப்ரெண்டான உஸ்மான் சைஃபை தத்தெடுத்து வளர்த்துருக்காரு. அதுக்கான காரணம் காலேஜ் படிக்கிறப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்த உஸ்மானுக்கு சப்னம் நிறைய உதவி பண்ணதா அவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டு இருந்திருக்காரு. இந்த கேஸில் சப்னமோட காதல் உண்மையானதாக இருந்தாலும் அதுக்காக அவங்களோட மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டு இவங்களால எப்படி எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் அவங்களோட எதிர்கால காதல் வாழ்க்கையை நிம்மதியாக ஜெயிக்க முடியுன்றது என்னோட கேள்வி. இந்த கேஸை பற்றின உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சேலஞ்சிங்கான இன்ட்ரெஸ்டிங் க்ரைம் கேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.